நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற 5 பேரை கொலை செய்யணும். கொலை செய்யணுமா? எதுக்கு, எப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? நாம எல்லாரும் எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் உலகமே உருவாயிருக்குது. இந்த படிகக்கல்ல வாங்குங்க, இந்த மெடிடேஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தினமும் காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு இந்த நேர்மறை வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்க. வீட்டுல எல்லா மூலையிலையும் சாம்பிராணி புகைய காட்டுங்கன்னு நிறைய சொல்றாங்க. ஒருவேளை இதெல்லாம் வேலை செய்யலைன்னா நீங்க இன்னும் நல்லா முயற்சி பண்ணணும், இன்னும் பாசிட்டிவா யோசிக்கணும். இல்லைன்னா இதை விட நல்ல கல்லா பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிசினஸ்ல இருக்கிற யாருமே நீங்க புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் விற்கிற முக்காவாசி பேர் அவங்க வாழ்க்கையில உங்களை மாதிரியே ஏதோ ஒரு இடத்துல தேங்கி போயிருக்கிறவங்க தான். உண்மையாகவே மாறணும், வளரணும்னு நினைக்கிற நிறைய பேரால ஏன் கடைசி வரைக்கும் அதை செய்ய முடியறதே இல்லை தெரியுமா? அவங்க ஏதோ தப்பான சடங்குகளை பண்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. நிஜமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயத்த அவங்க முழுசா தவிர்க்கிறது தான் காரணம். இத 100 வருஷத்துக்கு முன்னாடியே காரல் யங் அப்படிங்கிற அறிஞர் கண்டுபிடிச்சிட்டாரு. மனுஷங்களோட உண்மையான மாற்றத்தை பத்தி ஆராயறதுக்காகவே அவர் பல வருஷங்களை செலவழிச்சாரு. ஏதோ சும்மா வெளியில மாறின மாதிரி நடிக்கிறதையோ இல்ல தற்காலிகமா வர்ற உணர்வுகளையோ பத்தி அவர் பேசல. நிஜமான அளவிடக்கூடிய மாற்றத்தை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணாரு. அவர் கண்டுபிடிச்ச விஷயம் ரொம்ப எளிமையானது, அதே சமயம் கொஞ்சம் கடுமையானது. உங்க வாழ்க்கையில புதுசா எதையாவது சேர்க்கிறதுனால நீங்க வளர போறதே இல்ல. உங்களை முன்னேற விடாம சின்ன வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கிற சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி போடுறதுனால மட்டும்தான் நீங்க வளர முடியும். நம்ம மனசை பின்னோக்கி இழுக்கிற 5 முக்கியமான கதாபாத்திரங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த 5 கதாபாத்திரங்கள் இன்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்குது. இதெல்லாம் ஏதோ சாதாரண பழக்கங்களோ இல்ல காலையில சீக்கிரம் எந்திக்கிறது மூலமா மாத்திக்க கூடிய மேலோட்டமான விஷயங்களோ கிடையாது. இது சைக்காலஜிக்கு பின்னாடி இருக்கிற இருண்ட பக்கங்கள். இதெல்லாம் நம்ம மனசோட ஆழத்துல பதிஞ்சிருக்கிற சில பழக்க வடிவங்கள், அதாவது பேட்டர்ன்ஸ். பல பேரு இதையே தங்களுடைய அடையாளமாகவும் மாத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இதை விட்டுட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க விட்டுட்டு வர்றது அப்படின்னு நான் சொல்லும் போது அதை சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத பத்தியோ இல்ல கொஞ்சமா குறைக்கிறத பத்தியோ பேசல. அது உங்க மனசுல இருந்து முழுமையா அழியணும்னு சொல்றேன். ஏன்னா காரல் யங் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. உங்க மனசுல தாழ்வான எண்ண ஓட்டங்களை வச்சுக்கிட்டு உங்களால உயர்ந்த நிலைக்கு போகவே முடியாது. அது எப்பவுமே வேலை செய்யாதுன்னு சொல்றாரு. அழுக்கா இருக்கிற ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள நீங்க எவ்வளவு நல்ல சுத்தமான தண்ணிய ஊத்துனாலும் அது சுத்தமாகாது. உள்ள இருக்கிற அழுக்கு வெளியே போனாதான் உண்டு. அதனால உங்க மனநிலைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க உண்மையாகவே தீவிரமா இருந்தீங்கன்னா நீங்க முழுசா கைவிட வேண்டிய அந்த 5 கதாபாத்திரங்களை பார்க்கலாம். முதல் கதாபாத்திரம் பெர்சோனா, முகமூடியும் வேடமும். மற்றவங்க பார்வையில எப்பவுமே ஒரு நல்லவரா தெரியணும்னு நினைக்கிறது தான் இது. மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து உங்க ஆற்றலை தினமும் எவ்வளவு தூரம் வீணாக்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பேசும்போது மற்றவங்க நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு உங்க மனசுல இருக்கிற உண்மையை சொல்லாம நாக்க கடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு சரின்னு சொல்றீங்க. ஏன்னா முடியாதுன்னு சொன்னா நம்மள சுயநலவாதின்னு நினைப்பாங்களோன்னு பயம். உங்களுக்கு கோபமோ இல்ல அவமரியாதையோ வர்ற சூழ்நிலையில கூட மற்றவங்க நம்மள ஒரு தொல்லை பிடிச்சவரா நினைச்சிட கூடாதுன்னு வெளியில சும்மா சிரிச்சுக்கிட்டு கடந்து போறீங்க. மற்றவங்களுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்குள்ள இருக்கிற தனித்துவமான பல விஷயங்களை நீங்களே அடக்கி வைக்கிறீங்க. இது நீங்க ஒருவேளை நல்ல குணம்னு நினைக்கலாம். ஆனா காரல் யங் இத வேற ஒரு பேரால கூப்பிட்டாரு. அவர் இத பெர்சோனா அப்படின்னு சொன்னாரு. அதாவது நீங்க தினமும் காலையில வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாட்டிக்கிற ஒரு முகமூடி. இது மற்றவங்களோட பாராட்டு பெறவும் அவங்க நம்மளை ஒதுக்கிட கூடாதுன்றதுக்காகவும் நீங்களே பார்த்து பார்த்து உருவாக்குன ஒரு வேடம். ஆனா இங்க ஒரு கசப்பான உண்மை இருக்கு. அந்த முகமூடி
நீங்க கிடையாது. அது வெறும் நடிப்பு மட்டும்தான். எப்பவுமே மத்தவங்க முன்னாடி நல்லவரா காட்டிக்கணும்னு நினைக்கிறது உங்க மனசை ரொம்ப சீக்கிரமே சோர்வடைய செஞ்சிடும். ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது உண்மையான அன்போ இல்ல அக்கறையோ கிடையாது, வெறும் பயம்தான். மற்றவங்க நம்மளை தப்பா நினைச்சிடுவாங்களோன்னு நம்மளை விட்டு விலகிடுவாங்களோ, ஒருவேளை இந்த முகமூடிய கலட்டிட்டா நம்மளுடைய உண்மையான குணம் தெரிஞ்சு எல்லாரும் நம்மளை வெறுத்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் இது. இந்த பயம் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சத்தம் மாதிரி எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். இது உங்களை வளரவே விடாது. ஆனா வாழ்க்கையில உண்மையாகவே மாறின மனிதர்கள் எல்லாரும் மத்தவங்க முன்னாடி நல்லவரா காட்டிக்கிறத நிறுத்திட்டு யதார்த்தமானவங்களா வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. யதார்த்தமா இருக்கிறதுனா என்ன? அவங்களால மத்தவங்க கிட்ட அன்பாவும் பழக முடியும். அதே சமயம் தங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல ரொம்ப உறுதியாகவும் இருக்க முடியும். கஷ்டமா இருந்தாலும் உண்மையை பேசுவாங்க. இப்படிப்பட்டவங்களை யாராலையும் அவங்களுடைய பழைய தப்ப சொல்லி அசிங்கப்படுத்தவோ இல்ல கட்டுப்படுத்தவோ முடியாது. நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா அவங்க அப்படியே உடைஞ்சு போயிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்களை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இத செய்யறது ஏகப்பட்ட பேருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நல்ல பிள்ளையா இருக்கிறது தான் அவங்க தங்களை காப்பாத்திக்க கையாண்ட ஒரு வழியா இருந்திருக்கும். குடும்பத்துல சண்டை வராம இருக்க நீங்க அமைதியா இருந்திருக்கலாம். இல்லைன்னா எல்லாரோட அன்பும் கிடைக்கிறதுக்காக நீங்க ரொம்ப நல்லவனா நடிச்சிருக்கலாம். அதனால இந்த முகமூடிய இப்ப கலட்டணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அடையாளமே அழியிற மாதிரி ஒரு பயம் வரும். ஆனா அந்த பழைய போலித்தனம் அழிஞ்சாதான் உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான குணம் வெளியே வரும். நீங்க எப்ப இந்த முகமூடியில இருந்து வெளியே வந்ததா அர்த்தம்னா, நீங்க ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்க மனசுக்குள்ள எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ரொம்ப இயல்பா நிம்மதியா இருக்க பழகுறீங்களோ, அப்போதான் அவங்க கிட்ட போய் ஓடி ஓடி விளக்கம் கொடுத்து அவங்க நம்மளை மன்னிக்கிற வரைக்கும் சமாதானப்படுத்தணும்னு நீங்க நினைக்காதப்பவே நீங்க மனதளவுல உயர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இரண்டாவது கதாபாத்திரம் காப்பான். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் மாத்தணும், காப்பாத்தணும், குணப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிற அந்த அடக்க முடியாத ஆசை. நீங்க மத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல குணமுள்ளவரா இருக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மத்தவங்களுக்கு உதவணும்னு நீங்க நினைக்கிற ஆசை நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுயநலமற்றது கிடையாது. காரல் யங் இத wounded healer அப்படின்னு சொல்றாரு. அதாவது காயம் அடைந்த குணப்படுத்துபவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதோ அவங்க கிட்டேயே ஓடுறது. மத்தவங்களுக்கு தங்களுடைய உதவி தேவைப்படும் போது மட்டும் தங்களை ரொம்ப முக்கியமானவங்களா நினைச்சுக்கிறது. ஆனா இந்த எண்ணம் மத்தவங்களுக்காக வர்றதில்ல, உங்களுக்காக வர்றது. உங்களுக்கான மதிப்பை மத்தவங்களோட தேவையில நீங்க தேடும் போது நீங்க எப்பவும் கஷ்டப்படுற மனிதர்களையே உங்களை சுத்தி வச்சிருக்க பாப்பீங்க. இதோட மோசமான பகுதி என்னன்னா, அந்த மனிதர்கள் தங்களோட கஷ்டத்துல இருந்து மீண்டு அவங்க சொந்த கால்ல நிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க அவங்கள விட்டு மெல்ல விலக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவங்க நல்லா ஆயிட்டா அப்புறம் எனக்கு என்ன வேலை, என் மதிப்பு என்ன அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள வந்துடும். இது உண்மையான அக்கறை கிடையாது. இதுக்கு பேரு கூட்டு சார்பு நிலை, கோடிபெண்டன்சி. அதாவது உங்களுடைய சொந்த காயங்களை நீங்க பார்க்க பயந்துகிட்டு மற்றவங்களோட காயங்களை ஆத்த கிளம்புறது. ஆனா மனதளவுல உயர்ந்த மனிதர்கள் மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது மட்டும் செய்வாங்க. தேவையில்லாதப்ப ஒதுங்கி நிற்பாங்க. அவங்க மற்றவங்களை காப்பாத்துறேன்னு தேவையில்லாம நடுவுல குதிக்க மாட்டாங்க. மற்றவங்களோட போராட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவங்க நம்புவாங்க. இந்த கதாபாத்திரத்தை விடுறதுனால நீங்க ஒரு கல் நெஞ்சக்காரரா மாறிட மாட்டீங்க. அதுக்கு மாறா உங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு பிரிச்சு பார்க்கிற தெளிவு கிடைக்கும். ஆனா மத்தவங்களுக்கு உதவுற அந்த ஹெல்பர் அடையாளத்தை விடுறது ரொம்ப வலிக்க கூடியது. ஏன்னா எல்லாரும் வந்து சாயிற அந்த மரமா நீங்க இல்லைன்னா அப்ப நான் யாரு
அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். அது ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஒருத்தர் அவருடைய கஷ்டத்தை சொல்லும் போது உடனே அவசியம் இல்லாம ஒரு 10 தீர்வுகளை எடுத்து நீட்டாம அவர் சொல்றத மட்டும் அமைதியா கேட்க பழகிட்டீங்கனாலே நீங்க இந்த வட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மையான அன்பு. 3வது கதாபாத்திரம் முரட்டு பிடிவாதம். மற்றவங்க நம்மளை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிற பிடிவாதம் உடையவர். நீங்க எடுத்த ஒரு முடிவையோ இல்ல உங்களோட உணர்வையோ மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எத்தனை மணி நேரம் நீங்க விளக்கம் கொடுத்து பேசியிருப்பீங்க. அவங்களுக்கு புரியலன்னா வேற வேற வழியில பேசி பார்ப்பீங்க. அப்பவும் அவங்க புரிஞ்சுக்கலன்னா நமக்கு யாருமே இல்லை, நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலன்னு மனசு உடைஞ்சு போயிருவீங்க. இந்த எண்ணம் உங்க மனசை ரொம்ப பலவீனமாக்கிறோம். ஏன்னா உங்க உணர்வுகள் உண்மையானது தான் நீங்க நம்புறதுக்கே மற்றவங்களுடைய சான்றிதழ் தேவைப்படுது. உங்களோட சுய அதிகாரத்தை நீங்க மற்றவங்க கிட்ட அடகு வைக்கிறீங்க. உண்மை என்னன்னா உங்களை ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா கூட அவங்களால உங்க மனசுக்குள்ள முழுசா வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க நீங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க உங்களை முழுசா புரிஞ்சுக்கணும்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு விடிவே கிடையாது. ஆனா தெளிவான மனநிலையில இருக்கிற மனிதர்கள் எப்படின்னா அவங்க தங்களோட எண்ணங்களை பகிர்ந்துப்பாங்க. ஆனா மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாதான் தங்களுடைய உணர்வு உண்மையானதுன்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. தனக்கு தெரிஞ்சது உண்மை, தான் உணர்ந்தது நிஜம்னு அவங்க தங்களை முழுசா நம்புவாங்க. நீங்க மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறத நிறுத்தும் போது சில உறவுகள் உங்களை விட்டு போகலாம். ஏன்னா எப்பவும் சாக்கு போக்கு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருந்த நீங்க இப்ப அமைதியா நம்பிக்கையா இருக்கிறத பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியாது. உங்களை கல் நெஞ்சக்காரன்னு கூட சொல்லலாம். ஆனா அதுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது. ஒருத்தர் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் உங்க மனசு கொஞ்சம் கூட பதற்றப்படாம ரொம்ப நிதானமா இருக்கிற அந்த பக்குவம் தான் சுய நம்பிக்கை. 4வது கதாபாத்திரம் தீர்க்கதரிசி. ஒருத்தர் எதிர்காலத்துல எப்படி மாறுவார்னு நீங்களா கற்பனை பண்ணி வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் இது. உங்க வாழ்க்கையில ஒருத்தர் இருக்கலாம். அது உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம், இல்ல அம்மாவோ அப்பாவோ நண்பனோ யாரோ ஒருத்தர். அவங்க உங்களை அடிக்கடி ஏமாத்தலாம், காயப்படுத்தலாம். ஆனாலும் நீங்க அவங்க கூடவே இருப்பீங்க. ஏன்னா அவங்க இப்படி இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா மாறிடுவாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு அவங்களோட எதிர்கால சாத்தியத்தை நீங்க நம்புவீங்க. ஆனா நிஜத்துல அவங்க இப்ப அப்படி இல்லை. காரல் யங் இத ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த மனிதனோட நிஜமான குணத்தை பார்க்காம உங்க மனசுக்குள்ள அவங்கள பத்தி நீங்களே கற்பனையா ஒரு நல்ல கதையை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. ஏன்னா அவங்களுடைய நிஜ முகத்தை நீங்க ஏத்துக்கிட்டா நீங்க சில கஷ்டமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அதுக்கு பயந்துதான் இந்த கற்பனையோட வாழ்றீங்க. மனதளவில் உயர்ந்த மனிதர்கள் எல்லாரையும் தெளிவான கண்களோட பார்ப்பாங்க. அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்களோ அதை அப்படியே ஏத்துப்பாங்க. மனிதர்கள் மாறலாம், ஆனா அது அவங்களா நினைச்சா மட்டும்தான் நடக்கும். உங்களால அவங்கள மாத்தவே முடியாது. இந்த எண்ணத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய மனவேதனைய கடந்து வரணும். ஏன்னா நீங்க காதலிச்சதோ இல்ல மதிச்சதோ அந்த நிஜமான மனிதரே கிடையாது. உங்க மனசுக்குள்ள நீங்களா உருவாக்கி வச்சிருந்த ஒரு போலி உருவத்தை தான். அந்த உருவம் அழியும் போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஆனா ஒருத்தர் அவருடைய நிஜ குணத்தை உங்களுக்கு காட்டும் போது அதை அப்படியே நம்புங்க. அவர் இப்ப எப்படி இருக்காரோ அதே குணத்தோட அவர் என் வாழ்க்கையில இருக்க தகுதியானவரா? இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட கேளுங்க. அதுதான் தெளிவு. 5வது காயமும் அடையாளமும். நான் கஷ்டப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற அந்த பழைய காயத்தையே உங்க அடையாளமா வச்சுக்கிறது தான் இந்த கதாபாத்திரம். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தையோ இல்ல ஏமாற்றத்தையோ கடந்து வந்திருப்போம். அதை உணர்றது தப்பே இல்லை. ஆனா அந்த பழைய கஷ்டமே உங்க வாழ்க்கையோட முழு அடையாளமா மாறிடவே கூடாது.
புதுசா ஒருத்தரை பார்க்கும்போது கூட உங்களுக்கு நடந்த சோக கதையையே உங்க அடையாளமா சொல்றது, உங்க காயத்தையே கண்ணாடி மாதிரி வச்சுக்கிட்டு உலகத்தை பார்க்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இது உங்களை எப்பவுமே ஒரு பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே வச்சிருக்கும். எனக்கு அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, அதான் என் வாழ்க்கை இப்படி கேவலமா இருக்குன்னு எப்பவும் பழசையே பேச வைக்கும். இன்னும் சொல்ல போனா சில பேரு இந்த பாதிக்கப்பட்டவன் அடையாளத்தை விட்டு வெளியே வர விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி இருந்தா மத்தவங்க நம்மள பாவமா பார்த்து மென்மையா நடத்துவாங்க, நம்ம தப்புகளுக்கு ஒரு சுலபமான காரணம் கிடைக்கும்னு அவங்க மனசு ஆசைப்படும். ஆனா இது உங்களை வளரவே விடாது. இந்த அடையாளத்தை விடுறதுனா உங்களுக்கு நடந்த துரோகத்தையோ இல்ல கஷ்டத்தையோ மறக்கணும்னு அர்த்தம் இல்ல. அந்த வடுக்கள் உங்க வாழ்க்கை பயணத்தோட ஒரு பக்கமா இருக்கலாமே தவிர அதுவே உங்க வாழ்க்கையோட தலைப்பா மாறிடவே கூடாது. இப்ப நாம பார்த்த இந்த 5 கதாபாத்திரங்களும் ஏதோ ஒரு காலத்துல உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்களே உங்களுக்குள்ள கட்டமைச்ச ஒரு தற்காலிக அடையாளங்கள் தான். ஆனா இன்னைக்கு அந்த அடையாளங்களே உங்களை முன்னேற விடாம தடுக்கிற ஒரு பெரிய பாரமா மாறி நிக்குது. கார்ல் யங்கோட முக்கியமான கருத்தே இதுதான். மாற்றம்ங்கிறது புதுசா எதையாவது சேர்க்கிறது இல்ல, தேவையில்லாத விஷயத்த உங்க மனசுல இருந்து கலட்டி வெளியே எறியறது தான். இதெல்லாம் உங்க மனசுல இருந்து தூக்கி போடும்போது ஒரு நிமிஷம் உங்க மனசு அப்படியே வெறுமையா ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வெறுமை ஏதோ தப்பு நடக்கிறதுக்கான அறிகுறி இல்ல, உங்களுக்குள்ள ஒரு நிஜமான மாற்றம் ஆரம்பமாகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது. இந்த மாற்றத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர்ற அந்த புது மனிதன் ஏதோ முகமூடி போட்ட ஒரு போலி மனிதனா இருக்க மாட்டான். அவன் ரொம்ப யதார்த்தமானவனா, மற்றவங்களோட பாராட்டுக்காக வாழாதவனா, தனக்குள்ள இருக்கிற சுய நம்பிக்கைய முழுசா நம்புறவனா இருப்பான். உங்க மனநிலைய அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறது ஏதோ வெளிரங்கமான சடங்குகள்ல இல்ல, உங்களை பின்னோக்கி இழுக்கிற இந்த 5 பழைய வடிவங்களை உங்க மனசுல இருந்து முழுமையா விடுவிக்கிறதுல தான் இருக்கு. கார்ல் யங்கோட செய்தி ரொம்ப எளிமையானது. நீங்க மனதளவுல உயரணும்னு நினைச்சீங்கன்னா புதுசா எதையும் தேடி ஓடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத பழைய கதாபாத்திரங்களை கலட்டி வெளியே எரிய பழகுங்க. இந்த 5 பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு அமைதியா உங்க மனசை கவனிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்குள்ள கிடைக்கிற அந்த நிம்மதியும் உங்களோட உண்மையான சுயமும் தான் உங்களோட நிஜமான மாற்றம். இந்த பதிவு உங்க வெற்றி பாதைக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவஸ். ஓகே, பை.